வருமான வரி ஏய்ப்புக்காக விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டதுதான் அவர் ஊழல்வாதி என்பதற்கான சாட்சி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் வெளியே வருவதில்லை என்று மீண்டும் சாடியுள்ளார். அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார், அவர் எங்க வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தில் 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையா இருக்கு. ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே தனியார் பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி பதைப்பதைப்பை ஏற்படுத்துகிறது. அமலூர் புத்தூரைச் சேர்ந்த ஹரீஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்தபோது வெட்டத்தூர் பகுதியில் பயணிகளுடன் வந்த தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதினார். இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் பலத்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் ஊர் பொதுமக்கள் சார்பில் கிடாமுட்டு பந்தயம் விறுவிறுப்பாக நடத்தப்பட்டது. மதுரை, சிவகங்கை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 140க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் கலந்து கொண்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற கிடாக்களின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனம், பித்தளை அண்டா உள்ளிட்ட சிறப்பு பரிசுகளும் வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மராஜாம்பேட்டை கிராமத்தில் உள்ள பர்வதவர்தினி அம்பாள் உடனுரை ராமலிங்கேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பின் 18,70,000 ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கி 7 நாட்கள் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கலச நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் விமானத்தில் குடமுழுக்கு செய்யப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் கல்லூரி மாணவனை கடத்தி 2 சவரன் தங்கச் செயினை பறித்த பாஜக பிரமுகர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அமிர்தா பல்கலைக்கழக மாணவன் அபினேஷை அவரது நண்பர் விக்னேஷ் தங்க கடத்தல் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி செட்டிப்பாளையத்திற்கு அழைத்துள்ளார். அங்கு காரில் வந்த 3 பேர் அபினேஷை கடத்தி 2 சவரன் தங்கச் செயினையும் செல்போனையும் பறித்துள்ளனர். இந்த புகாரை விசாரித்த காவல்துறையினர் தேனியைச் சேர்ந்த சர்வேஷ், பாஜக பிரமுகர் விவேக் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் 2 தேடுகின்றனர். சீனாவின் யான்சனில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் நீளம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை பூஜா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 1.87 மீட்டர் உயரம் தாண்டி பூஜா வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். மலேசியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு விருந்தளித்த மலேசிய பிரதமர் இப்ராஹிம் எம்ஜிஆர் நடித்த திரைப்படத்திலிருந்து நாளை நமதே பட பாடலுடன் கூடிய இசை விருந்தளித்தார். இதனை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் மோடி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை நினைவு கூர்ந்துள்ளார். ஜப்பானின் யமகட்டா, ஒய்டா உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் சாலைகள், வீடுகளின் மேற்கூரைகளில் குவியல் குவியலாக பனி படர்ந்துள்ளது. விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குறைவான சுற்றுலா பயணிகளை வருகை தந்தனர். அருவிகளில் கொட்டும் மிதமான தண்ணீரில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர்.
Even end of season, not too much people, so you need to come to enjoy this place because not too crowded. So I love this place so much. You will come play me. You will enjoy it. சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மக்கள் சந்திப்புகளை விஜய் நிறுத்தி வைத்திருந்தார். பின்னர் புதுச்சேரி மற்றும் ஈரோட்டில் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக விஜய் பரப்புரை மேற்கொண்டார். இந்நிலையில் அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை வரும் 13ஆம் தேதி சேலம் நாயக்கன்பட்டியில் நடத்த விஜய் திட்டமிட்டார். ஆனால் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. இதனால் தாவேக நிர்வாகிகளை சந்திப்பதற்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் 51 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் 3 மணிக்குள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் என்றும் 5000 பேர் வரை மட்டுமே பங்கேற்கும் வகையில் அனுமதி பெற்றிருப்பதாகவும் தாவேகாவின் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். விஜயின் கூட்டத்திற்கு பொதுமக்கள் வரவேண்டாம் என்றும் மக்கள் சந்திப்பு கூட்டம் பின்னர் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதில் அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால பொதுமக்கள் எல்லாருமே அவரவர்கள் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. அதுல பாத்துருங்க. மீதி இருக்க கழக உறுப்பினரும் அந்த தொலைக்காட்சியிலேயே பாருங்க. தலைவர் வரும்போது எந்த இடையூறு இல்லாம நேரில் பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த தொந்தரவும் செய்யாமல் சிறப்பாக இது நடைபெற வேண்டும். மொத்தம் 51 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான் இருக்கு. வருமான வரி ஏய்ப்புக்காக விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டதுதான் அவர் ஊழல்வாதி என்பதற்கான சாட்சி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் வெளியே வருவதில்லை என்று மீண்டும் சாடியுள்ளார். அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார் அவர் எங்க வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தில் இருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையா இருக்கு. ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே தனியார் பேருந்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி பதைப்பதைப்பை ஏற்படுத்துகிறது. அமலூர் புத்தூரைச் சேர்ந்த ஹரீஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்தபோது வெட்டத்தூர் பகுதியில் பயணிகளுடன் வந்த தனியார் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதினார். இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் பலத்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் ஊர் பொதுமக்கள் சார்பில் கிடாமுட்டு பந்தயம் விறுவிறுப்பாக நடத்தப்பட்டது. 2 3 3 4 16 மதுரை, சிவகங்கை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 140க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் கலந்து கொண்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற கிடாக்களின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனம், பித்தளை அண்டா உள்ளிட்ட சிறப்பு பரிசுகளும் வீட்டு உபயோகப் பொருட்களும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் திம்மராஜாம்பேட்டை கிராமத்தில் உள்ள பர்வதவர்தினி அம்பாள் உடனுரை ராமலிங்கேஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பின் 18,70,000 ரூபாய் மதிப்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கி 7 நாட்கள் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கலச நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் விமானத்தில் குடமுழுக்கு செய்யப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில்
கல்லூரி மாணவனை கடத்தி 2 சவரன் தங்கச் செயினை பறித்த பாஜக பிரமுகர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அமிர்தா பல்கலைக்கழக மாணவன் அபினேஷை அவரது நண்பர் விக்னேஷ் தங்க கடத்தல் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி செட்டிப்பாளையத்திற்கு அழைத்துள்ளார். அங்கு காரில் வந்த 3 பேர் அபினேஷை கடத்தி 2 சவரன் தங்கச் செயினையும் செல்போனையும் பறித்துள்ளனர். இந்த புகாரை விசாரித்த காவல்துறையினர் தேனியைச் சேர்ந்த சர்வேஷ், பாஜக பிரமுகர் விவேக் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் 2 தேடுகின்றனர். சீனாவின் தியான்சனில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் நீளம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை பூஜா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 1.87 மீட்டர் உயரம் தாண்டி பூஜா வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். மலேசியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு விருந்தளித்த மலேசிய பிரதமர் இப்ராஹிம் எம்ஜிஆர் நடித்த திரைப்படத்திலிருந்து நாளை நமதே பட பாடலுடன் கூடிய இசை விருந்தளித்தார். இதனை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் மோடி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை நினைவு கூர்ந்துள்ளார். ஜப்பானின் யமகட்டா, ஒய்டா உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் சாலைகள், வீடுகளின் மேற்கூரைகளில் குவியல் குவியலாக பனி படர்ந்துள்ளது. விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குறைவான சுற்றுலா பயணிகளை வருகை தந்தனர். அருவிகளில் கொட்டும் மிதமான தண்ணீரில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர். Even end of season, not too much people, so you need to come to enjoy this place because not too crowded. So I love this place so much. You will come like me. You will enjoy it. சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மக்கள் சந்திப்புகளை விஜய் நிறுத்தி வைத்திருந்தார். பின்னர் புதுச்சேரி மற்றும் ஈரோட்டில் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக விஜய் பரப்புரை மேற்கொண்டார். இந்நிலையில் அடுத்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை வரும் 13ஆம் தேதி சேலம் நாயக்கன்பட்டியில் நடத்த விஜய் திட்டமிட்டார். ஆனால் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. இதனால் தாவேக நிர்வாகிகளை சந்திப்பதற்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் 51 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் 3 மணிக்குள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் என்றும் 5000 பேர் வரை மட்டுமே பங்கேற்கும் வகையில் அனுமதி பெற்றிருப்பதாகவும் தாவேகாவின் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். விஜயின் கூட்டத்திற்கு பொதுமக்கள் வரவேண்டாம் என்றும் மக்கள் சந்திப்பு கூட்டம் பின்னர் நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதில் அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால பொதுமக்கள் எல்லாருமே அவரவர்கள் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. அதுல பாத்துருங்க. மீதி இருக்கிற கழக உறுப்பினரும் அந்த தொலைக்காட்சியிலேயே பாருங்க. தலைவர் வரும்போது எந்த இடையூறு இல்லாம நேரில் பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த தொந்தரவும் செய்யாமல் சிறப்பாக இது நடைபெற வேண்டும். மொத்தம் 51 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான் இருக்கு.